ஸ்ரீரங்கம் 365. இதற்கு முன்பதிவிலே பெரியபெருமாள் பிரம்மாவிடம் சொன்ன விஷயங்களை பற்றி பார்த்தோம். சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லி அதற்கு மேல் மௌனம் கொண்டார் பெரியபெருமாள். அதற்கு மேலே பிரம்மா பெரியபெருமாளை ஸ்ரீரங்க விமானத்தோடு கூட க்ஷீராப்தியிலிருந்து தம்முடைய லோகமான சத்தியலோகத்துக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு செல்கிறார். அங்கே சென்று இவருக்குன்னு சொல்லி பெரிய கோயிலையும் கட்டுகிறார் பிரம்மா. அந்த கோயிலை கட்டும் பொழுது விஸ்வகர்மாவினுடைய உதவியை கொள்கிறார் பிரம்மா. பெருசாக கோயில் கட்டியாச்சு, அங்கே பிரதிஷ்டை நடக்கிறது. சத்தியலோகத்திலே எம்பெருமான் பிரதிஷ்டை கொண்டருளின காலம் ஐப்பசி மாதத்திலே ரோஹிணி நட்சத்திரம் என்று ஸ்ரீரங்க மகாத்மியம் கூறுகிறது. அதற்கு மேலே ஐப்பசி மாதத்திலே திருவோண நட்சத்திரத்தை ஒட்டி பெரிய பிரம்மோற்சவத்தை நடத்தினதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி பிரம்மோற்சவத்தை நடத்தி பெரிய பெரிய பண்டிதர்கள் மூலமாக திருவாராதனங்கள் எல்லாம் எப்பொழுதும் நடந்து வரும்படியான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார் பிரம்மா. பிரம்மா ஒரு பக்கம் சிருஷ்டியெல்லாம் செய்கிறார். சிருஷ்டியிலே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியவர் விவஸ்வான் என்று சொல்லப்படக்கூடிய சூரிய பகவான். அந்த சூரிய பகவானும் அப்போ சத்தியலோகத்துக்கு வந்து பெரியபெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணுவாராம். இந்த மாதிரி பல பேருக்கு பெரியபெருமாளுடைய சேவையை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் மூலமாக பெரியபெருமாளுக்கு கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வந்தார் பிரம்மா. அந்த மாதிரி சூரியனும் வந்ததுண்டாம். சூரியனுடைய பிள்ளை வைவஸ்வத மனு என்று சொல்லப்படுகிறான். அந்த வைவஸ்வத மனுவும் வந்து பெரியபெருமாளுக்கு கைங்கரியங்களை எல்லாம் பண்ணினதுண்டாம். அதற்கு மேலே வைவஸ்வத மனுவினுடைய பிள்ளை இக்ஷ்வாகு. அந்த இக்ஷ்வாகு பெரியபெருமாளுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டும் என்கிற ஆசை கொள்கிறார். பெரியபெருமாளை எப்படியாவது தம்முடைய நகரமான அயோத்தியைக்கு அழைத்து வர வேண்டும் என்று பார்க்கிறார். அப்போ சத்தியலோகத்திலேருந்து அடுத்து அயோத்தியைக்கு பெருமாள் வந்த சரித்திரம் நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம்.